Hi, welcome to the squad. This is Kodayo. போன எபிசோட் ஆஃப் த C++ சீரீஸில் வந்து ஃபைல் ஹேண்ட்லிங் பற்றி படிச்சிருந்தோம். இந்த வீடியோவில் வந்து எரர் ஹேண்ட்லிங் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். ஏன்னா எரர் ஹேண்ட்லிங் வந்து C++ல உங்களால் பர்ஃபெக்டாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணவே முடியாது. ஏன்னா C++ ப்ராப்பராக எரர் த்ரோ பண்ணவும் பண்ணாது. நிறைய டைமில் ரன் டைம் எரரை காட்டாமல் ஒன்றுமே இல்லாமல் வரும். அது கம்பைலரை பொறுத்துன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுக்க போகிறோம். இந்த எக்ஸாம்பிளில் என்ன அப்படின்னா நம்மள்ட்ட 2 வேரியபிள்ஸ் இருக்குது. ஓகேவா, int a அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சுருக்கோம். இதுக்கு வந்து ஒரு 45 அப்படின்னு ஒரு வேல்யூ வச்சுருக்கேன். அப்புறம் int b அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வேரியபிள் வச்சுருக்கேன். இதுக்கு வந்து 0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ வச்சுருக்கேன். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு வேரியபிள் c கிரியேட் பண்ணிவிட்டு இந்த cயில் வந்து a டிவைடட் பை b வந்து சேவ் பண்ணுறேன். ஓகே, இப்போ இதில் என்ன பிரச்சனைனா ஏங்கிறது ஒரு ப்ராப்பரான இன்டீஜர், பட் பிங்கிறது ஒரு 0. ஸோ 45/0 அப்படிங்கிறப்ப அது வந்து டிவைட் பை 0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரர் வந்து வரணும். ஓகேவா, ஏன்னா எந்த ஒரு நம்பரை வந்து 0வால் டிவைட் பண்ணவே முடியாது. ஏன்னா அப்படி பண்ணீங்க அப்படின்னா அது நாட் டிஃபைன்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம். வந்து நம்ம மேத்ஸ்லேயே வந்து இன்ஃபினிட்டி கிடையாது, நாட் டிஃபைன்டு. அது பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் அது வந்து அர்த்தம். ஏன்னா இப்போ ஒரு 4 சாக்லேட் இருக்குது, அந்த 4 சாக்லேட்டை வந்து 0 குழந்தைங்களுக்கு பிரித்து கொடுக்க முடியுமா அவங்களால? வாய்ப்பே இல்லைல்ல, அது பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனால் நாட் டிஃபைன் அப்படிங்கிறது தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி கம்ப்யூட்டருமே இது பண்ணுறப்ப வந்து அதுக்கு எரர் வரணும். ஓகேவா, ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ வராது அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து இதை எரர் ஹேண்ட்லிங் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்களா, எரர் வரல. ஏன்னா இது ஒரு கம்பைலர் டிபெண்ட்டான ஒரு விஷயங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பட் டிவைடட் பை 0 அப்படிங்கிறது வந்து ஒரு எரர் தான். இப்போ நீங்கள் வந்து ஜாவாலேயோ பைத்தான்லேயோ பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த எரர் வந்து வரும், டிவைட் பை 0 எரர் அப்படின்னு சொல்லிட்டு. பட் C++ வந்து கொஞ்சம் இப்படிக்கா இருக்கிறதுனால இது ஒரு இஷ்யூ தான் C++-ஐ பொறுத்த வரைக்கும். சில கம்பைலர்ஸில் காட்டும் டிவைடட் பை 0, இல்லை செக்மெண்டேஷன் ஃபால்ட் ஏதாச்சும் ஒன்று காட்டும். பட் இதில் இந்த கம்பைலரில் வந்து காட்டலை. ஓகேவா, ஸோ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில், அதாவது ஒரு கம்பைல் டைம் எரர் கிடையாது, இது லாஜிக்கல் எரரும் கிடையாது, பட் ரன் டைமில் அது ஒரு எரராக மாற முடியும். எப்படியே சொல்கிறேன்னா, இப்போ இந்த பியூக்கும் ஏக்கும் இன்புட் வந்து நீங்கள் டைனமிக்காக ரன் டைமில் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். யூசர்ட்டு இன்புட் வாங்கி டிவைட் பண்ணுறீங்கன்னா யூசர் அங்கே 0ன்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ டிவைடட் பை 0 வந்து ரன் டைமில் நடக்க போகுது. அதை நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரியான சிச்சுவேஷனில் என்ன பண்ணணும்னா, ஒரு ட்ரை கேட்ச் பிளாக்கை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ட்ரை கேட்ச் பிளாக்னா என்னன்னா, எரர் வர்றதுக்கு சாத்தியம் இருக்கிற ஒரு விஷயங்கள். இந்த இடத்துல c = a/b வந்து எரர் வரலாம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரைக்குள்ளே கொடுக்கணும். முயற்சி பண்ணு, அந்த ட்ரை அந்த இருக்கு இல்லையா, அந்த ட்ரைக்குள்ளே கொடுக்கணும். ஸோ இதில் வந்து எரர் வர வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த ட்ரையில் கொடுத்துருக்கோம். ஓகே, கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இதுக்கப்புறம் வந்து கேட்ச் அப்படின்னு சொல்லணும். இந்த கேட்சில் எரரை ரிசீவ் பண்ணணும். ஓகேவா, அந்த எரரை எப்படி ரிசீவ் பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஜாவா மாதிரியான ஒரு லாங்குவேஜில் டிஃபால்ட்டாகவே வந்து ஒரு எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடக்கும். ஸோ அந்த ஜாவா லாங்குவேஜே வந்து எரரை த்ரோ பண்ணும். அது ஒன்று டிஃபால்ட் ஹேண்ட்லர் வந்து அதை கேட்ச் பண்ணும், இல்லைனா நம்ம அதை கேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ எரர் வந்து த்ரோ அண்ட் கேட்ச் அப்படிங்கிற இந்த 2 டேர்மும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒரு எரர் நடக்குது அப்படின்னா அந்த கம்பைலர் வந்து த்ரோ பண்ணும், நம்ம அதை கேட்ச் பண்ணிக்கலாம், இல்லை டிஃபால்ட்டாக இருக்கிற எரர் ஹேண்ட்லர் வந்து கேட்ச் பண்ணும். பட் C++ல பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரெண்டுமே கிடையாது. ஸோ அதனால் இது கொஞ்சம் பிரச்சனை தான். அதனால தானாக வந்து த்ரோ ஆகாது. ஸோ நம்ம தான் அதை த்ரோ பண்ணணும். ஓகேவா, ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, இது ரொம்ப இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு இதுக்கு எதுக்குடா இது ஒன்று தேவையா அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. நீங்களே ஒரு இஃப் கண்டிஷன் போட்டு செக் பண்ணணும். இஃப் b is equal to 0வான்னு பார்க்கணும். b equal to 0னா என்ன அர்த்தம், டிவைடட் பை 0 எரர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல த்ரோ அப்படின்னு போட்டுட்டு ஒரு வேல்யூவை நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ த்ரோ 0 அப்படின்னு கொடுக்குறேன். இந்த த்ரோங்கிறது ஒரு ரிட்டர்ன் மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த வேல்யூ வந்து த்ரோ பண்ணுது. இதில் த்ரோ பண்ணுற வேல்யூவை நம்ம இந்த கேட்சில் வந்து ஆர்குமெண்ட்டாக வாங்கணும். இந்த இடத்துல வந்து நான் int e அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன், int e ஃபார் எரர். ஓகே, நான் இதை வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். சரியா, இப்போ நம்ம இதை ரன் பண்ணலாம். ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னு சொல்லிட்டு வருது. இந்த இடத்துல 0ன்னு பிரிண்ட் பண்ணுறது ஒரு மாதிரி இருக்குதுன்னா, அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதுக்கு பதிலாக டிவைட் பை 0 அப்படின்னு சொல்லிக்கலாம். டிவைட் பை 0 எரர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, அதாவது இப்போ ஜாவா மாதிரியான லாங்குவேஜில் இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டான எரர், டிவைடட் பை 0 எரர்லாம் வந்து டிஃபால்ட்டான எரர். ஸோ அதுவே வந்து த்ரோ பண்ணிக்கும், நீங்கள் அதை வந்து கேட்ச் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் ஏதாச்சும் ஒரு கஷ்டமான சினாரியோ எடுத்துட்டு, அதாவது கஸ்டம்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு தகுந்த மாதிரியான இந்த மாதிரியான சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா அது ஒரு எரர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு கஸ்டம் சினாரியோ எடுத்துட்டு
அது கூட கொடுக்கலாம். அப்படிதான் வந்து நம்ம இந்த இடத்துல த்ரோ அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி மேனுவலாக கொடுக்குறது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நடக்கும். இப்போ C++ல டிஃபால்ட்டாக த்ரோ ஆகாததுனால இந்த மாதிரியான கேசஸ்க்குமே வந்து நம்மளே எழுதுற மாதிரி ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது இல்லாமல் எனக்கு இந்த நம்பரை த்ரோ பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங்கை கூட நீங்கள் த்ரோ பண்ணலாம். அது எப்படி பண்ணணும்னா இப்போ ஸ்ட்ரிங் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ இந்த ஸ்ட்ரிங் இருக்குல்ல, இதை வந்து நான் அப்படியே அங்கே கொடுத்துட்றேன். இங்கே கட் பண்ணிட்டு இங்கே கொடுத்துடணும். சும்மா அந்த ஸ்ட்ரிங்கை கொடுக்கக்கூடாது, ஸ்ட்ரிங் ஆஃப்னு சொல்லி தான் கொடுக்கணும். நார்மலாக கொடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு சி ஸ்டைல் ஸ்ட்ரிங்காக மாற்றிடும். சி ஸ்டைல் ஸ்ட்ரிங்னா சி லாங்குவேஜில் வந்து C++ கிடையாது, சியில் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம அரே ஆஃப் கேரக்டர்ஸாக டீல் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இங்கே கேட்ஸில் வந்து வாங்குற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி கொடுக்குறப்ப ஸ்ட்ரிங் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். அப்போ தான் அது ஸ்ட்ரிங்காக மாறி வரும். அண்ட் அதை வந்து நம்ம இங்கே கேட்ச் பண்ணுறப்போ ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் நீங்கள் கேட்ச் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிங் இ அப்படின்னு சொல்லிட்டு கேட்ச் பண்ணிவிட்டு அந்த இ எங்கே பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்படி பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு டிவைடட் பை 0 எரர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்ட்ரிங்கை நம்மளால் பிரிண்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதை த்ரோ பண்ணுறப்ப நீங்கள் என்ன டேட்டா டைப்பில் இருக்கிற எது வேணால் த்ரோ பண்ணிக்கலாம். பட் அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிறத வந்து நீங்கள் இங்கே வாங்கணும். இப்போ அதுக்கு பதிலாக இங்கே இன்ட்டுன்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த எரர் வருது பார்த்தீங்களா, டெர்மினேட் கால்ட் ஆஃப்டர் த்ரோயிங். பட் இதுவுமே ஒரு ரன் டைம் எரர் மாதிரி வருது. ஸோ யா, இங்கே ஸ்ட்ரிங்காக த்ரோ பண்ணுறோம், இங்கே நம்ம இன்டீஜராக வாங்குறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு பிரச்சனை. ஸோ அது ஒரு எரர் வரும். ஸோ அதனால் அப்படி பண்ணாதீங்க. என்ன த்ரோ பண்ணுறீங்களோ அதே வந்து வாங்கிக்கோங்க. அண்ட் இது வந்து இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் வந்து வேறு எங்கெல்லாம் வரும் அப்படின்னா, நம்ம இப்போ ஃபைல் ஹேண்ட்லிங் போன எபிசோடில் பார்த்தோம்ல, இந்த ஃபைல் ஹேண்ட்லிங்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணுறப்ப அந்த ஃபைல் வந்து மிஸ்ஸிங்காக இருக்கலாம். அந்த ஃபைலில் ரைட் பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னா ஓகே, அது ஃபைல் இல்லைன்னா க்ரியேட் பண்ணிக்கும். பட் ரீட் பண்ண ட்ரை பண்ணுறப்ப ஃபைல் இல்லை அப்படிங்கிறது ஒரு எரர் தானே. ஸோ அது ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். ஃபைல் க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுறப்ப ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். ஏதாவது ரைட்டிங் ஒன்றும் முடியலையா இருக்கலாம். அல்லது நீங்கள் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறப்ப வேறு ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் அது ஓப்பன் பண்ணி வச்சிருக்கலாம் சேம் ஃபைலை. ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்லாம் நடக்கிறப்ப ஃபைல் ஹேண்ட்லிங்கும் ரன் டைம் எரர் வந்து சாத்தியம். ஸோ இந்த ஃபைல் ஹேண்ட்லிங்கையும் நீங்கள் மொத்தமாக வேணும்னா ட்ரை கேட்ச்குள்ளே போட்டுக்கலாம். இந்த மொத்த ஸ்டேட்மெண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து ஒரு ட்ரை பிளாக்குள்ளே போட்டுட்டு கேட்சில் வந்து வாங்கிக்கலாம். அண்ட் அந்த சிச்சுவேஷனில் வந்து நம்மளுக்கு என்ன எரர் வரும்னு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, நான் இதே வந்து இப்போ பண்ணி காட்டுறேன். இப்போ அது வந்து நான் ட்ரை பிளாக் வந்து போட்டுட்டேன். இது எல்லாமே ட்ரைக்குள்ளே போடுறேன். ஓகே, ட்ரைக்குள்ளே போட்டோமா. அண்ட் இங்கே வந்து கேட்ச் நான் கொடுக்கணும். எனக்கு அது ஏதாச்சும் ஒரு எரர் வருது நம்மளுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், டாட்னு வச்சுக்கலாம். ஓகே, இந்த இடத்துல நீங்கள் டாட்னு வச்சிங்க அப்படின்னா அது வந்து எந்த டேட்டா டைப்பாக இருந்தாலும் அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். பட் அதுக்கப்புறம் நம்ம உள்ளே டீல் பண்ணுறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா எரர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஒன்று எழுதிக்க வேண்டியதான். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளே எழுதிக்கலாம். இப்படினாலும் ஓகே. அகெயின் இங்கே எதுவும் நடக்கலை. ஏன்னா இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த ஃபைலில் இருக்கிறத வாங்கி பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஃபைலில் எதுவும் இருக்கான்னு தெரில. ஃபைன், இதை விடுங்க. நான் சொல்ல வர்றது இதுதான். இந்த ட்ரை கேட்சுங்கிறது வந்து ஜாவா அளவுக்கு பைத்தான் அளவுக்கு நம்மளுக்கு வந்து C++ல ஒரு யூஸ் கேஸ் வந்து பெருசாக இருக்காது. ஏன்னா டிஃபால்ட்டாக ஒரு எரர் ஹேண்ட்லர் இல்லை, டிஃபால்ட்டாக அது த்ரோ பண்ண மாட்டேங்குதுங்கிறது தான் பிரச்சனை. ஓகே, ஸோ அதுதான் இது. இந்த மாதிரி நம்மளுக்கு டேட்டா டைப் தெரில அப்படின்னா இப்படி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இங்கேயுமே வந்து நான் இப்போ ஸ்ட்ரிங் ஈக்கு பதிலாக அந்த மாதிரி டாட் வச்சுட்டு இந்த இடத்துல அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு வெறும் எரர் அப்படின்னு மட்டும் கூட கொடுத்துக்கலாம். இது கூட பாசிபிள் தான், எரர் அப்படின்னு மட்டுமே வருது. ஸோ இப்படி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை கேட்ச்னால் நீங்கள் இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரன் டைம் எரர் எப்போல்லாம் சாத்தியமோ அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் இந்த ட்ரை கேட்ச் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நம்ம தான் த்ரோ பண்ணுற மாதிரி இருக்கும், தானாக த்ரோ ஆகாது. அண்ட் எந்த டேட்டா டைப் த்ரோ பண்ணுறீங்களோ அந்த டேட்டா டைப்பில் வாங்க, இல்லைனா டாட்னு வச்சுட்டு நீங்களாக ஒரு கஷ்டமான ஒரு மெசேஜ் வந்து எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ இதான் வந்து எரர் ஹேண்ட்லிங். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி எல்லா டாபிக்ஸும் நம்ம கவர் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வந்து ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் லைப்ரரி தான் யோசிச்சிருக்கேன். ஸோ ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் லைப்ரரி வந்து தனித்தனி எபிசோடாக போடலாமா இல்லை சேர்த்து போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணல. அது பண்ணிவிட்டு அடுத்து அதை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் அட் த எண்ட் ஆஃப் த சீரீஸ்க்கு வந்து வந்துட்டோம். ஸோ ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ சீக்கிரம் வேணுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆன்சர் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் லைப்ரரியோட பார்க்கலாம். டாடா.